சில வருடங்களுக்கு முன்னால் 2020 கொரோனா நோய் பரவுதான். இனிமே வேட்டையாடி சாப்பிடக்கூடாது. நோய் இருக்கான்னு செக் பண்ணி தான் ஏமாத்தி சாப்பிடணும். அதுதான் ரொம்ப சேஃப். பாப்போம், ஏதாவது ஒன்று சிக்கும். ரொம்ப நல்லபடியா போச்சு. தேன் ரொம்ப சுவையா இருந்துச்சு. எனக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் கிட்டாச்சு. நல்ல நண்பர்கள் கூட இருந்ததுதான் மிக நன்றா இருந்துச்சு. கத்தின் கர்ச்சனை தூரத்துல கேக்குது. நம்ம எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போலாம். பை. இன்னைக்கு இந்த மாமிச மலையை அடிச்சு சாப்பிடணும். இவங்கிட்ட இருந்தே நம்ம தந்திரம் ஆரம்பிக்கணும். கரடி, இங்க வா. என் வாயை மூந்து பாரு, என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லு. சரி ராஜா. அப்பா, உங்க வாயில பயங்கரமா கப்படிக்குது. ஆட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை அசிங்கப்படுத்துறியா? நேத்து நம்ம நண்பன் கரடிய சிங்கம் ஏமாத்தி சாப்பிட்டுருச்சு. அந்த சிங்கம் பேசிய ஒருத்தரை சிக்க வச்சு கொன்னுடுது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நான் தான் தந்திரசாலியாச்சே. நம்ம கரடி உண்மையை சொன்னாந்த, அதனாலதான் சிங்கம் சாப்பிட்டுருச்சு. நான் பொய் சொல்லி தப்பிச்சிடுவேன். இன்னைக்கு தந்திரசாலி நரி சிக்கிட்டான். ஏய் நரி, இங்க வா. என் வாயை மோந்து பார்த்து என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லு. ராஜா, உங்க வாய் மல்லிகைப்பூ மாதிரி மணக்குது. என்ன ஒரு பிளசன்ட் ஸ்மெல். இப்படிதான் ராஜா கிட்ட போய் சொல்லுவியா? இப்ப பாரு உன்னை என்ன செய்றேன். இப்ப தெரிஞ்சுதா? பொய்யால உயிரை காப்பாற்ற முடியாது. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. உண்மைய சொன்னாலும் கொன்னுடுது, பொய் சொன்னாலும் கொன்னுடுது. கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லையா? சரி, ஏசப்பா கிட்ட கேக்கலாம். ஏசப்பா, இந்த பொல்லாத சிங்கத்திடமிருந்து தப்பிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 2:6. தேங்க்ஸ் ஏசப்பா. இன்னைக்கு மான் கதை முடிஞ்சது. ஏய் மான், என் வாயை மோந்து பாரு, என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். நேத்து காட்டுக்குள்ள மனிதர்கள் வேட்டையாட வந்திருந்தாங்க. பேசினத கேட்டேன். ஏதோ கொள்ள நோய் கொரோனாவாம். அது பாதிச்சவங்களுக்கு மூக்குல வாசனை தெரியாதாம், நாக்குல டேஸ்ட் தெரியாதாம். நேத்து இரவு கனமழையில எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அதனால மூக்குல வாசனை தெரியலா. உன்னைய கைமா பண்ணலான்னு பார்த்தேன். நீ எனக்கு கொரோனாவை பரப்பலான்னு பாக்குறாயா? கோ கொரோனா. எதிரி நமக்கு விரித்த வலையில் நாம் சிக்காமல் இருப்பதே மிகப்பெரிய ஞானம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:6, 10, 11. நல்ல வேளை ஏசப்பா, நான் தப்பிச்சிட்டேன். தேங்க்யூ ஏசப்பா. ஏய் குரங்க, திரும்பி பாரு. காஃப் காஃப். அட கொரோனா குரங்கே.